Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 972 part 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் வெறித்தனமாக சண்டை போட்டு இருந்த நம்ம ஓடனை கடைசியில் ஏமாத்து வேலை பண்ணி அந்த கைடோ ஒரே அடி அடிச்சு மட்டம் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் அசந்த நேரத்தில் அக்கசாயா சாம்ராய்ஸையுமே அடிச்சு மட்டம் பண்ணிட்டானுங்க. மொத்தத்தில் ரெண்டு குரூப்பும் போட்ட சண்டையில் தகன்னு தீ பிடிச்சி எரிஞ்ச காடு 5 நாளைக்கு அப்புறம் தான் அணைஞ்சே போயிருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இன்டென்சிவா எரிஞ்சிருக்குன்னு பாருங்க. இங்க டோக்கி பார்த்தீங்கன்னா எப்படா ஓடன் ஜெயிச்சுட்டு திரும்ப வருவாருன்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இன்னும் வர்ற மாதிரி தெரியல. குழந்தைகளுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அப்பா எப்போ வருவாங்க அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டு அவளை போட்டு நோண்டிட்டு இருப்பாங்க. வந்துருவாருன்னு கஷ்டத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சிரிச்சா மெனிக்கு சமாளிப்பான். யாசோய் செக்யூரிட்டிக்காக கூடவே தான் இருக்காரு. அவருக்குமே என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பயம். ஆக்சுவலா அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பானுங்கன்னா கொசுக்கி ஓடன் அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அக்கசாயான நிஞ்சாஸ் இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி ஃப்ளவர் கேபிட்டல்ல இருக்க ஜெயில போட்டாங்க. ஏன்னா ஷோகனுக்கு எதிராக நின்று சண்டை போட்டிருக்கானுங்கல்ல அந்த ஒரு குற்றத்துக்காக. இப்படி இவங்க ஏன் சண்டை போட்டாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு ஒரு சில பேர்த்துக்கு தெரியும். ஆனா மற்ற மக்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. அதனாலேயே அவங்க ஓடனை தப்பா தான் பேசுவாங்க. அதுவும் எப்படி பேசுவானுங்கன்னா நல்ல வேலை ஓடனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, இல்லைன்னா வாரம் வந்து கோமணத்தோட நின்று ஆடுவான். அந்த கருமத்தை எவன் பாக்குறது, நல்ல வேலை அப்படி போய் தொலைஞ்சான் அப்படின்ட்டு அவங்க பேசுறத பூரா அந்த ஸ்ட்ரீட் வழியா வந்துகிட்டு இருக்க ஷினோபு கேட்டுக்கிட்டே வருவா. அவளுக்கு உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது. ஆனா வெளியில சொல்ல முடியல. எல்லாம் மாட்டிக்கிட்டாங்களே, இவன் மட்டும் எப்படி தப்பிச்சான்னு பாத்தீங்கன்னா மொத்த பேர்த்தையும் பிடிச்சி லாக் பண்ணப்போ இவளை உனக்கு தெரியுமான்னு ஓடன்ட்ட கேட்பாங்க. அவர் என்ன பண்ணிருவாரு, இவளை காப்பாத்துறதுக்காக இவளை யாரு பொங்கால ஒருத்தியா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இவளும் என்னைய கொல்லதான் வந்திருப்பா, அடிச்சு வரட்டுங்க அம்மா. அவ ஓடன் சாமான்னு மரியாதையா கூப்பிடுவா. மரியாதையா கூப்பிட்டா கண்டுபிடிச்சிருவானுங்களே. அதனால அவளை பேச விடாம வண்டையா திட்டுவாரு. இவெல்லாம் ஒரு ஆளா, என்னைய ஒன்னால ஜெயிக்க முடியுமா அப்படி இப்படின்னு அவளுக்கு கஷ்டமா போயிடும். நம்மளை காப்பாத்த இவ்வளவு போராடுறாருன்னு. அதனாலதான் அவளை மட்டும் விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் யோசிச்சு அவ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் இடையில வந்து சாமுராய்க்கு எதிரான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னவனே அவளுக்கு தூக்கி வாரி போடும். சரி, அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா 10 ஈவில் சாமுராய்ஸ் ஷோகனை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க பேரெல்லாம் லைனா சொல்லுவான். அவங்களுக்கு என்ன தண்டனைனா இன்னையில இருந்து 3 நாள்ல பப்ளிக்கா வச்சு சம்பவம் பண்ண போறாங்க. மரண தண்டனை. ஓடனுக்கெல்லாம் அப்படியே பத்திட்டு எரியுது. அவருமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டாரு. நேர்மையா இருந்தா நேர்மையா சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கலாம். எல்லாரும் காவாலி பயிலுகளா இருக்கானுங்களே. அப்படியே அன்னையில இருந்து ஒரு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுறாங்க அந்த சம்பவத்தை பார்க்க. மேட்ரு என்னன்னா சாதாரணமா அவங்கள கொல்ல போறது இல்ல. அதாவது கத்திய வச்சு வெட்டியோ இல்ல தூக்குல தொங்க போட்டோ அப்படியெல்லாம் இல்ல. குதிக்கிற எண்ணெய்க்குள்ள தள்ளி விட்டு கொல்ல போறானுங்க. கொடூரமா கொல்றதுக்கு டிசைனா யோசிச்சிருக்கானுங்க பாருங்க. அதை பாக்குறதுக்கு மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம். இங்க டோக்கிக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது போல. அவ பாத்தீங்கன்னா இன்னுமே ஓடன் வருவாருன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ மொமனசுகேக்கு சாப்பாடு வச்சிருப்பாங்க. ஆனா அதை அவன் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சாப்பிட்டு பார்த்துட்டு பாய்சன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு கொடுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இந்த நாட்டை ஆள போற, அதனாலதான் உனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, எல்லாம் உங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவர் ஆளதான் அப்படி இப்படின்னு பெருமையா சொன்ன உடனே அவனுக்கு அழுகையா வரும். என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவான். அப்படின்னா இவங்களுக்கு விஷயம் தெரியும் போல என்னமோ ஒண்ணு. ஆனா இவங்க அந்த இடத்துக்கு போகல. கண்டிப்பா போனா அந்த வில்லப்பைய விளங்காதவன் சும்மா விட மாட்டான். அதனாலதான் சேஃப்டிக்கு இங்கே உட்கார வச்சிட்டாங்க போல. சரி, இப்போ தண்டனை கொடுக்க போற இடத்த காட்டுறாங்க. அங்க ஊர் மக்களுக்கு முன்னாடி என்ன அப்படியே பயங்கரமா குதிச்சுக்கிட்டு இருக்குது. 10 பேர்த்தையும் உள்ள தள்ளி விட்டு கொல்ல போறாங்க. முதல்ல போறது ஓடனு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரம். ஆனா இந்த கொடூரத்தை அந்த உரோச்சை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இன்னுமே பயம் இருக்குது. ஏன்னா ஓடன் வந்துட்டான். என்னைக்கா இருந்தாலும் அவன் திரும்பி ஷோகனாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால முதல்லயே அவனை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுல்ல. அதனால தான் எப்பண்டா சாவா சீக்கிரமா அவனை கொல்லுங்கடா அப்படின்ட்டு ஆர்வமா சரக்கு அடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பான். கைடோ அங்கதான் இருக்கான். நெஞ்சில பாத்தீங்கன்னா பயங்கரமா கெட்டு போட்டு வச்சிருப்பாங்க. போட்ட போர்டு அப்படியே வளைச்சு எல்லாத்தையும் காட்டுவாங்க. எங்க ஊர் மக்கள் கடைசியில கைடோ கூட சண்டை போட்டு அவங்ககிட்டயும் இவர் தோத்துட்டாரா. என்னதான் இவர் முக்கியமான கிங்கா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கெல்லாம் இவர் லாய்க்கு இல்ல போல அப்படின்னு மக்கள்ல சில பேர் அவங்க பாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. கூட்டத்தோட கூட்டமா தான் ஷினோபுவும் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு அப்படி அவரை பேசுறதெல்லாம் கேட்கும் போது உள்ளுக்குள்ள கபன்னு எரியுது. வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். சரி, ஓடனை போட்டு தள்ளுகிறான்னு அப்படியே எண்ணெயில குதிக்கிறதுக்காக பொறுமையா அதுல நடந்து வருவாரு. ஒரோச்சிய பாத்தீங்கன்னா குதின்னு அப்படியே ஆணு வாய பழுந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவர் குதிக்காமையே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த உடனே தள்ளி உடுங்கடான்னு கத்துவான். அப்போ ஓடன் கைடோ கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாரா. ஒரோச்சி கடுப்பாயி கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவான்.
ஆரம்பிச்சிருவான். பின்ன சாக போற டைம் திடீர்னு ரிட்டர்ன் வந்து ஏதாச்சும் பண்ணிவிட்டான்னா அதனால தான் பயத்துல இப்படி கதறான். அப்போ பக்கத்துல நின்றுட்டு இருந்தவன் என்னடா என்ன கடைசி நேரத்துல கதறி கதறி அழுது உசுரை காப்பாத்திக்கலான்னு மட்டும் நினைக்காத, போடா போய் சாப்பிடான்னு சொல்லி ஓடனை தள்ளி விடுறேன்னு அங்க இருக்க எண்ணெயில காலை வச்சு வலிக்கி விட்டு அந்த முதவியே எண்ணெயில போய் விழுவான். அவ்வளவுதான் கதறு கதர்னு கதறுவான். அப்புறம் அந்த பாட்டுக்குள்ள இருந்து எரிய எரிய வெளியில குதிப்பான். மக்கள்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா உள்ள குதிச்சா இதான் நிலைமை. ஒரோச்சி பார்த்துட்டு நான் எதுக்குடா உனக்கு சான்ஸ் கொடுக்கணும், நீ சாவணும்டா சாவு அப்படின்னு அவனை எப்படியாச்சும் கொல்லதான் ட்ரை பண்ணுவான். சரி என்ன பண்ணும் நீயே சொல்லுன்னு கேட்டவன ஓடன் வந்து அதுக்காண்டி எல்லாத்தையும் விட்டு நாங்க வந்து உனக்கு அடிமையா இருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாரு. நாங்க எல்லாருமே அந்த குதிக்கிற எண்ணெய்க்குள்ள அட்ட டைம்ல இறங்குறோம். நீ எவ்வளவு வேணாலும் டைம் லிமிட் செட் பண்ணிக்க. அந்த லிமிட் வரைக்கும் நாங்க உயிரோட தாக்க பிடிச்சிட்டோம்னா எங்களை நீ உயிரோட விட்டுறணும் ஓகேவான்னு கேட்பாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இவரு இந்த டைம்லயே அவங்கிட்ட டீல் பேசிட்டு இருக்காருன்னு. ஆமா இன்னுமா ஓடன் திருந்தல. அந்த கைடோ கிட்ட என்னதான் நீங்க டீல் போட்டாலும் கடைசியில காலை வாரிட்டு போறதான் அவனோட பழக்கமே. ஏன் ஒரோச்சி அதை விட கேவலமானவன். அப்படி இருக்கும்போது இவரோட உயிரை அவனை நம்பி பணம் வைக்க போறாரு. நான் எப்படி அவனை எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டானுங்கன்னா அடிச்சு பிடிச்சி வெளியில எஸ்கேப் ஆகி வரணும். ஆனா இவரு நீதி நேர்மையா நியாயம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாரு. இப்ப கடைசியில சாகிற நிலைமைக்கு வந்தாச்சு. சரி இதுக்கப்புறம் அந்த 9 நிஞ்சாசையும் நம்ம ஓடன் எப்படி காப்பாத்துறாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.